வைகுண்டம் போறாங்க. வைகுண்டம்? ஆமா. வைகுண்டம் ஹரிராம கண்ணன். வைகுண்டம்னா தாளூர் இங்க இல்ல, தோல்காட்டுக்கு போவாங்க. வைகுண்டம் வைகுண்டம் ஹரிராம கண்ணன். இன்னைக்கு செத்தா வைகுண்டம் போலாம். அது இல்லடா, வைகுண்டத்தை ஆண்டு வருகிறானே ஹரிராம கண்ணன், அவனை சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா போய் சந்திக்கலாம். அப்படி மாத்தலாமா? அங்க சரி வாங்க. யாரோ ஒரு அப்ராணி வரம் பெறுவதற்காக வந்திருக்கிறார். பக்தனே, நீதான் பாம்பாட்டி பையனா? பாம்பாட்டி பையன் அல்லப்பா, நான் தான் பாம்பு வைத்திருக்கூடிய சிவபெருமான். சிவன், உனக்கு என்ன வேலை? அடியளிக்கும் தொழில். அப்படியா? சிவன்? ஆமா. என் வாழ்த்தே பணி கேவல் நீ விடுதால் கேட்பாருக்கு மணி எங்க போச்சு? டேய் என்ன ஒரு தெகிரியும் சாட்டை எடுக்காம பேச்சு வரத்தை வாங்கிச்சு. வரத்தை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன்டா. வாழக்கால வக்கால ஓலி பார்த்த உடனே என் டவுசர் லூஸ் ஆகிவிட்டது. உனக்கு என்ன வேண்டும்? இந்த கைலமலை எனக்கு வேணும். வைத்துக்கொள். கைலமலை யாருக்கு சொந்தம்? நீ படியாளக்கிறியே, அந்த தொழில் யாருக்கு சொந்தம்? இதுவரை எனக்கு சொந்தமாக இருந்தது, இனிமேல் உங்களுக்கே சொந்தம். வேற என்ன வேண்டும்? உன் பொண்டாட்டி யாருக்கு சொந்தம்? சகல ரொம்ப இருக்குது. கையில உலகமே இருக்குது. குடுக்குறா பாதத்தை பண்ணி அவ்வளவுதானு. உன் பாதத்தை நான் பண்ணுவதா? போடா பைத்தியக்காரா, நான் யார் என்று வாராமல் சென்று வருகிறேன். என்னப்பா நாட்டை தந்துட்டோம், அனைத்தும் கேட்டீங்க, அனைத்தும் தந்துட்டேன். படியளக்கும் தொழிலும் உங்களுக்கே சொந்தம். பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் முதல் எறும்பு கடத்தி 84 அனைத்தும் உங்களுக்கே சொந்தம். எங்களுக்கு எத்தனை கூப்பிட்டு அடிச்சிருக்கிறா? கோவித்து சென்று விட்டால் முதல் எறும்பு கடிச்சு 84 லட்சம் செய்த பேருக்கும் அடியளக்கு கூடிய பரமன் என்பது நானேதான். அப்படியா? இனிமேல் படிக்கும் பரமசிவன் நீதான். எங்க வீட்டுல நேரம் உள்ளது. வெற்றுக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பரமன், நீங்கள் ஒரு பரமன். நான் யார்? நீ பிச்சைக்காரன். சென்று வருகிறேன். கைலமலைக்கு இனிமேல் வரக்கூடாது. கைலமலையை இனிமேல் பார்க்கவே மாட்டேன். கைலமலைங்கிற வார்த்தையை இனிமேல் எனக்கு கேட்காது. கேடு விட்டவனை வரட்டுமா? ஒன்னும் ரெண்டும் மூணும் நாலும் அஞ்சும் ஆறும் வாயு வர்ண இந்திரன் சந்திரன் பொண்டாடி எல்லாமே குடிச்சிட்டோம். நம்ம அம்மா சொன்னாங்கள் அல்லவா, எனக்கு ஒரு எதிரி என்று சொல்லி. அந்த ஹரிராம கண்ணு வாடா, அவனையும் பிடித்து விடலாம். பாப்போம்.
கடல் போல காட்சி இருக்கிறது. இங்க யாருமே இந்த மக்கள் ஒருவரையும் காணோமே. நம்மளை யாரு யாரும் மறந்து வைகுண்டம் ஹரிராம கண்ணன் வாருங்கள் 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 வரவேற்பு ஒரு மகனே தானே நுழைந்து வந்த விருந்தாளியை பாவென்ற உபசரிப்பது இந்த வைகுண்டனுடைய கடமை. பாருங்கள் வரவேற்பு பலமா இருக்குது. அதனால சொல்லுங்க, என்னடா கோபம் வர மாட்டேங்குது? இது கோவிப்பது கோபாலனுடைய கடமை இல்ல, வைகுண்டம் ஹரிராம கண்ணன். பரவாயில்லப்பா, வீடு வேடி அடையாளம் தெரியாத விருந்தாளிகள் வருவார்களே, ஆனால் அவங்க யாரும் அடையாளம் கேட்கறது நியாயம் தானே? உங்களை யாருன்னு நான் அறிந்து கொள்ளலாமா? படியாளுக்கு பரவன் பிண்ட முடிக்கு பரமன். ஆமா பிரம்மா, நான் பரமன். படியாளுக்கு பரமன் பிண்ட முடிக்கு பரமன். ஓகே, பரவாயில்லப்பா. முதல் அறிவு கிடைச்சி 84 லட்சம் பாட்டியாளுக்கு கூடிய பரமன். கருப்பத்தில் இருக்கிற பையனை கையை உள்ள விட்டு பிண்ட முடிக்க பரமன். கருப்பு பையன் பரவாயில்லப்பா, நீங்க சொல்லதெல்லாம் என்ன ஆனந்தம் அடைந்தேன். அப்பேற்பட்ட ஆதிசூருடைய நாமதேயத்தை சொல்லி அவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உத்தமனுடைய நாமதேயத்தை வாய் கூசாம நான் தான் பரமன் என்று சொன்னீர்களே, உண்மையா உங்களை யாருன்னு அறிந்து கொள்ளலாமா? கேக்குறான்டா கேள்வி. கேட்கட்டும் கேட்கட்டும். என் பேர் என்ன கேட்டியா? நாமளே முதல்ல சொல்லி விடுவோம். என்னுடைய பேர் தான் கபாலசூரன். அடையாளம் தெரியுத ஒருவரா இருக்கிறீங்க. கபாலசூரன் என்பது சரி, இதுவரை கைலாசநாதனுடைய பேரை உச்சரிச்சீர்களே, உங்களுக்கும் கைலாசநாதருக்கு என்ன உறவு இருக்கு? இங்கேயே சொந்தம் உண்டு. அதான் புரியலன்னு கேட்டேன். எங்க அம்மா யார் தெரியுமா? சொல்லவே இல்லையே. அகிலத்தையே ஆளக்கூடிய எங்க அம்மா தான் கருமாரி. யார் அந்த கருமாரி? நான் கேள்வி கேட்க வந்தனா இல்ல நீ கேள்வி? நாங்களும் இத்தனை வருஷமா அந்த சாட்டையை தாடி வாங்கணும். தம்பி, எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க, நீ சிரிச்சுக்கிட்டே வேலை விட்டுருவியா? சண்டைக்கு வர மாட்டியா? இருப்பா, கருமாரிக்கு பிள்ளை ஜனனமானதா சொன்னது சரி. யார் அந்த கருமாரி? அவங்க எங்க இருக்காங்க? எங்க அம்மா கருமாரி, எங்க அண்ணன் கபாலாசூரன். கபால கட்டில அடியில பொறி ஒண்ணு பொறி பறிக்குவார். கபால தட்டி அடியில பொறி பொறியா உளுந்துவாரு. என் மாதிரி பொறி பறிக்குவார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி அவதரித்த அந்த கருமாரி என்ற உருவத்தோடு அடியேன் உன்னை பிள்ளையா ஜனனமாக வச்சிருக்காங்க. கையில இந்த கபாலத்தால் ஜனனமாகி வந்த உனக்கு கபாலசூரன் பேரை வச்சிருக்காங்க. ஆமா, அது சரி. இவ்வளவு பெரிய வீர தீரம் எல்லாம்
வீரம் வீரம் புஜம் பலம் பராக்கிரங்கள் எப்படி வந்துச்சு? எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. என்னன்னு கொடுத்தாங்க? அகில உலகத்தில் 1008 அண்டம் 224 புவனங்கள் சத்தேறு சாகரம் என்று சொல்லக்கூட. அம்மா நான் இதுக்கு இவன்கிட்ட சொல்றேன்.